வேற யாருக்கெல்லாம் இங்க சூடு வாங்கியிருக்காங்க? நீ சூடு வாங்கியிருக்கியா? உனக்கு யார் சூடு வச்சா? அம்மா. எங்கடா? இங்க சரியாயிடுச்சு. கையிலையா? உனக்கு எத்தனை வயசுடா? 3 5 years. சூடு வச்சேங்க. இல்ல இந்த மெழுகுர்த்தி இருக்குல்ல, நம்ம அந்த பயப்படுத்த அது ஊற்றுவோம்ல, ஏதாவது பண்ணால் அப்படி ஊற்றிட்டா அது இன்னும் பொங்காது, அது ஒன்றும் ஆகாது. அது சுட்டா லைட்டாக வலிக்கும்ல, அது பயத்துக்காக அது பண்ணுவாங்க. எங்கள் அம்மா பண்ணுவாங்க. பண்ணுவேன்னு சொல்லி பயப்படுத்துறதுக்கே அவன் ஸ்டாப் பண்ணிடுவான். ஆனால் நீங்கள் கண்டிக்கிற முறையில் ரொம்ப ஆபத்தாக இருக்குமா? அது ஒன்றும் வலிக்காது சார். நம்ம நார்மலாக அது சிட்டுக்குன்னு இருக்கும், அது அவ்வளோதான். முன்ன வந்து ஒரு குச்சியை வச்சு மிரட்டினாங்க, பெரம்பு வச்சு மிரட்டினாங்க, ஆள் உயிரை கம்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் செட் ஆகாது அவங்க. இல்லை, பட் ஆனால் ஒரு மெழுகு வச்சு மிரட்டுறது இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஆக்டா இருக்கு. இல்லம்மா, இது என்ன பேரண்டிங் எனக்கு எப்படி புரியல. இது எப்படி நீங்க சிரிக்கிறீங்க, நியாயப்படுத்துறீங்க புரியல எனக்கு. இது நியாயப்படுத்துக்க சொல்லி இது நார்மலா ஜெனரலா பண்ணுவாங்க. அப்ப பேரண்ட்ஸ் அத இப்படி பண்ணடி. எனக்கு முதல்ல எல்லாரும் ஜெனரலா பண்றாங்களான்னு தெரியல எனக்கு. அப்படி ஜெனரலாவே பண்ணாலும் அது வலிக்க, அது ஒண்ணு குழந்தைங்களுக்கு பெருசா அது ஆபத்து கிடையாது. நீங்க சொல்றீங்களா ஆபத்து கிடையாதுன்னு? மெழுகுவர்த்திய உங்களால 5 நிமிஷம் கையில பிடிக்க முடியுமா? ஸ்டாண்ட்ல பண்ண முடியாது. அப்ப ஒரு 4 சொட்டு வேக்ஸ் ஒரே இடத்துல விழும்போது 4 சொட்டு அப்படிலாம் இல்லம்மா, உங்களுக்கு சொல்றேன் ஒரு 4 சொட்டு வேக்ஸ் தொடர்ந்து உங்க கையில விழும்போது வலிக்குது. ஒரு அடல்ட்டால 4 சொட்டு தாங்க முடியல அப்படின்னா ஒரு சின்ன குழந்தையால ஒரு சொட்டு எப்படி தாங்க முடியும்? இப்போ நான் உண்மையிலே அந்த பையன் வந்து சூடு வச்சிட்டான்னு சொன்னப்போ அவன் ஏதோ விளையாடுறான் போல நினைச்சேன். அது மாதிரி ஏதோ பண்ணிருக்கானான்னு கேளுங்க, அது மாதிரி ஊத்திருக்கானான்னு கேளுங்க. பட்டம் தானே சொல்றான் அவன் பேசவே மாட்டான். இப்ப பாத்து உன் கையில பட்டுச்சா இல்லையா தம்பி? பட்டுச்சு. உன் மேல பட்டுச்சா? யார் ஊத்துனா? அம்மா. ஆக்சுவலாமா நான் என்ன சொல்றேன், நான் கேட்கறேன்னு இல்லை, பட் இவ்வளோ பொது மேடல இவ்வளோ ஓப்பனா போய் சொல்லாதீங்க. சரி, ஓகே. ரைட், அது உங்களுக்கு நீங்க தப்பான லெசனை சொல்லி கொடுக்குறீங்க. சார் ஆக்சுவலாக நானும் சூடு வச்சிருக்கேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது எனக்கு ஒரு கில்ட் கான்ஷியஸ் டிப்ரெஷன் வரைக்குமே கொண்டு போச்சு. என்னன்னா நான் ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு கேளுங்க. அவன் வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அலற ஆரம்பிச்சிருவான், கத்துவான், நம்மளே ஒரு பீக்குக்கு கொண்டு போவான். நான் வந்து ஒரு 50 என்றேன்னு சொல்வேன். அவன் அந்த 50 என்ற வரைக்கும் காம் டவுன் ஆக மாட்டான். நெக்ஸ்ட்டு வந்து அடிப்பேன், ஓகேவா? அப்போவும் அவன் வலிக்கு வர மாட்டான். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் தான் அந்த கேஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்பூனில் இது பண்ணி என் கையில் வச்சு பார்த்துட்டு அது பொறுக்கிற இதுவாக இருந்தால் ஒரு பயம் பொறுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரீமாக தான் சார் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி போகிறோம். ஏன்னா இப்போ இருக்கு, அது நான் ரைட்டுன்னு சொல்லலை, இட் இஸ் அப்சல்யூட்லி ராங் தான். பட் நாங்கள் ஏன் அதை பண்ணுறோன்றதுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் கூட கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஒரு பேரண்டிங், இப்போ என் பாட்டி வந்து 5 பேரை பசங்களை ஒட்டுக்கா மேய்ச்சாங்க. இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ என் ஹஸ்பண்ட் ஆன் சைட்டில் இருக்காரு, நானே சிங்கிள் சைல்டு தான். எங்கள் அம்மா வந்து ஷீஸ் அ டீச்சர். அவங்க என் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நானே ஒர்க்கை விட்டுட்டு குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவர் தான் அங்கே இருக்காரு, நம்ம வந்துட்டு அவன் கூட ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னாலும் அந்த சொசைட்டி இருக்கு பார்த்தீங்களா, என்னம்மா எம்இ படிச்சுட்டு நீ ஒர்க் போலியா, இதை போட்டுட்டே இருக்காங்க. இல்லம்மா, நீங்க சொல்றது புரியுது. நீங்க சொல்றது புரியுது. ஆப்வியஸா உங்க பக்கம் நிக்கிறேன். உள்ள சொசைட்டி பிரஷர், சொசைட்டில இதெல்லாம் இருக்கு, புரிஞ்சுக்கிறேன். பட் இப்போ இந்த பிரஷரை ஒன்றும் தெரியாது இவங்க மேல போடுறதுனால இல்லை, நான் அவன் மேலே போடணும்னு அதை போடலை. இப்போ என்னன்னா இப்போ நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டில் ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரேட்லேயே அது தெரியுது. இப்போ இவன் வந்து ஸ்கூலுக்கு போய் 1 வீக், அவனே நியூ ஸ்கூல் போனான். 1 வீக்ல பக்கத்து கிளாஸோட பொண்ணோட நம்பரை ஐடி கார்ட்லேருந்து எழுதி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டான். எனக்கு ஒரு பேரண்டாக ஒரு பயம் கொடுக்குது. இவன் +2 போகும்போது அவன் எப்படி வந்துட்டு ஒரு கேர்ள்ஸை ட்ரீட் பண்ணுவான். இப்போ நம்பரே வாங்கினாலும் அவனுக்கு என்னமா வயசாகுது? இல்ல எனக்கு புரியுது சார். அவன் நல்லா வளரலனா நீ நம்பர் வாங்குனத வச்சு 12th வரை கனெக்ட் பண்ணதுல புரியவே இல்லை. இப்போ உண்மையா சொல்ல போனா பயம் கிரியேட் ஆகுது சார். ஒருத்தர் இப்படி வளர்றாங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல பார்த்தா. ஒரு நிமிஷம் இல்ல, ஒரே நிமிஷம் என்னன்னா, ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்லணும். எங்கள் அம்மாவும் என்ன சுட்டு வச்சுருக்காங்க, படிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா சொட்டுலாம் விட்டுருக்காங்க. என்னம்மா அது? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்கல்ல நான் பயம்தான் காட்டினேன்னு, இப்போ பயம் காட்டி எப்படி படுத்து பாருங்க. புரியுது சார், அது அவங்களுக்குமே ஒரு ட்ராமாட்டிக் என்வைரன்மெண்ட். எனக்கு என்னன்னா, நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க மேலே திருப்புறது தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. உங்களுக்கு ஒரு 30-40 வயதில் இருக்கக்கூடிய உங்களாலேயே உங்கள் மாமியாரையும் கணவரையும் ஒர்க்கையும் இந்த அட்மாஸ்பியரையும் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா, அவனுக்கு எதுவுமே தெரியாத ஒருத்தங்க இதெல்லாம் புரிஞ்சு ஃபேஸ் பண்ணி நடந்துக்கணும்னு நினைக்கிறத எப்படி சரின்னு கேட்குறேன்னா, நீங்கள் இப்போ இந்த ஷோவில் இங்கே பேசுகிறீங்கல்ல, இது இந்தியாவிற்கு போய் இப்போ இதுக்கு யாரும் சூமோட்டோவாக எந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எங்கேயாவது இருந்து உங்களோட வாயிலிருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் சூமோட்டோவாக கேஸ் பண்ணி எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியும்.